Antara berikmah, baca petikan di bawah ini dengan teliti dan senaraikan 3 kata terbitan. Kemudian anda dihendaki supaya membina satu ayat anda sendiri daripada setiap perkataan yang dipilih untuk menunjukkan bahawa anda faham akan maksud dan penggunaannya. Anda tidak boleh menambahkan imbuhan atau menggunakan perkataan itu sebagai peribahasa atau nama as. Kepentingan pendidikan maya kepada masyarakat Malaysia ialah bahan pengajaran dan pembelajaran dapat dimuat turun melalui internet. Hal ini demikian kerana bahan-bahan pembelajarannya disediakan dalam bentuk sakiran padat dan laman sesawang. Oleh itu, penggunaan sakiran padat dan laman sesawang akan memudahkan murid-murid kerana mereka tidak perlu membawa buku-buku yang tebal. Tamsilnya, pendidikan maya juga menggunakan buku elektronik yang mempunyai pelbagai aplikasi seperti pemprosesan kata, hamparan data, senarai kandungan, kalender dan kamus. ஓகே, சரி. இதுல நீங்க எத்தனை கதை திருப்பைத்தானே எடுக்கலாம்? கதை திருப்பைத்தான் நிறைய இருக்குல்ல. நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 நீங்க தேர்ந்தெடுக்கணும். சரி, நீங்க நீங்க என்னென்ன வார்த்தை எடுத்திருக்கீங்க தமிழ்? Pengajaran. Okey, pengajaran. Pembelajaran. Pembelajaran. Penggunaan. Penggunaan. Okey, penggunaan. Pendidikan itu kan teacher. Okey, pendidikan. Pemprosesan. Okey. Menggunakan. Kandungan dekat teacher. Kandungan. எடுக்கலாம். Memudahkan, okey. Disediakan. Hamparan. Kepentingan. Okey. இது அதெல்லாம் இருக்கலாம். எது? எனக்கு பின்னால awalல இது ஏன் வருதோ அதெல்லாம் இருக்கலாம். அவாlan akhiran an இருந்தாலும் அது akhiran தானே. lautan. lautanனாலே an வந்துருச்சு. டீச்சர். ஓகே, சரி. இன்னைக்கு இந்த தலைப்பை நம்ம எடுத்ததுனால இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லணும். இங்க 3 kata terbitan கொடுத்திருக்காங்க. அப்ப 3 kata terbitanன்றது அவங்க பொதுவா கொடுத்ததுனால நீங்க எந்த வார்த்தையா இருந்தாலும் எடுக்கலாம். ஓகேயா? எந்த இம்புஹானா இருந்தாலும் பரவாயில்ல. க, ம, டி, மங், மங்கன், டிகன், மங் ஐ, ஓகே, டி ஐ, அந்த மாதிரி எந்த வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல. சில இடங்களை அவங்க என்ன கேட்டிருப்பாங்கனாக்கா 3 kata nama terbitan அப்படின்னு கேட்பாங்க. kata namaன்னு போட்டுட்டு terbitan போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கணும் கொஞ்சம். எப்படின்னாக்கா அந்த கத்த terbitanே கத்த நம்மவா இருக்கணுமா? எல்லாமே எடுக்க முடியாது. கத்த நம்ம உள்ளதான் தேர்ந்தெடுத்து எழுதணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சொல்லுங்க. எக்ஸாம்பிள் எப்படி அது கத்த நம்ம? ஓகே, எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, pengajaran பாருங்க. இருக்கா pengajaran? ஆமா டீச்சர். pengajaran. ஓகே, pendidikan இருக்கா? முதல் ayatலயே பாருங்க. kepentingan pendidikan. இருக்குல்ல? ஓகே, சரி. அது kata dasar என்னது? D-Day. ஓகே, அந்த கத்த டசர் D-Day நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம மலாய் மொழியில ஒவ்வொரு வார்த்தையும் 4 இடத்துல நம்ம பிரிக்கலாம். தென் ஒவ்வொரு வார்த்தையும் 4 வீட்டுல வைக்கலாம். ஒண்ணு கத்து நம்மவா இருக்கலாம், இல்ல கத்து கிர்ஜவா இருக்கலாம், இல்ல கத்து செண்டியா இருக்கலாம், இல்ல கத்து எஜெக்டிவா இருக்கலாம். இந்த 4 இதுலதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை, அதாவது கத்து டசார்
D-Day. அது என்ன கத்து? Kata nama ama, kata nama khas, maaf, kata nama wa, kata kerja wa, kata adjektif wa, illa kata sendi nama wa. Adjective. அதை நீங்க வந்து கண்ணால் பஸ்தி பண்றதுக்கு முன்ன அதோடைய அர்த்தத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா டக்குன்னு சொல்ல முடியும். டிடினா என்ன? ஓகே, உஷா தேவி கத்துக்கருஜன் கொடுத்திருக்காங்க. ஓகே, மற்ற மாணவர்கள் பயப்படாம ஆன்சர் பண்ணுங்க. டிடே. விக்னேஸ்வரன் கத்துக்கர்ஜா. ஓகே, கமான் கமான். Kata kerja dan Kata kerja. Okey. Trisha, memang betul kata dasar. Memang betul kata dasar. Tapi cikgu tanya, kata kerja atau kata adjektif atau kata sendi nama ataupun kata nama? Kata kerja, cikgu. Okay, very good. D-Day-na என்ன? ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது. அது ஒரு செயல். So, அது வந்து கத்த kerja. Very good. இப்ப அந்த கத்த kerja, D-Day-ன்ற வார்த்தை வந்துட்டா அது வந்து கத்த kerja. ஆனா இப்ப வந்து பண்டிடைக்கான மாறிடுச்சு. என்ன இம்புகான் போட்டிருக்காங்க? பெண் போட்டிருக்காங்க, பெண்ணால அன் போட்டிருக்காங்க. பெண்ணோ அன்னோ போட்டு பண்டிடைக்கான் அப்படின்னு போட்டுட்டாங்க. அப்ப பண்டிடைக்கான் போட்டிருந்தாங்கனாக்கா அந்த இடம் வந்து கத்த நம்மவா மாறுதா இல்ல கத்த கர்ஜவாவே நிக்குதா? kata nama. இந்த இடத்துல வந்து கத்த நாமுவா மாறிடுச்சு. பண்டிடைக்கான்றது வந்து கத்த நாமு. அப்ப கத்த நாமுனாக்கா ஏற்கனவே அசால், அதாவது கத்த டசாரா இருக்கும் போது அது கத்த கர்ஜவா இருந்துச்சு. ஆனா இப்ப இம்புகான் போட்டோன்னு அது கத்த நாமுவா மாறிடுச்சு. அப்படி மாறின பிறகு அதுக்கு உடைய பெயர் வந்து கத்த நம தெர்பேதான். கத்த நம தெர்பேதான். அது வந்து ஆரம்பமே கத்து நாம இல்ல, ஆனா தெர்பேட் பண்ணதுனால, தெர்பேட்னாக்கா என்ன அர்த்தம்? புதுசா முளைஞ்சது. இம்புகான் போட்டு புதுசா முளைஞ்சதுனால அது கத்து நாமவா மாறிடுச்சு. புரியுதா? சரி. ஓகே. சரி, இப்ப போட்டிருக்காங்க 3 kata terbitan. So, membina satu ayat anda sendiri போட்டிருக்காங்க. அப்ப எப்படி 3 இது எழுதிட்டு அந்த கத்த terbitan எழுதிட்டு ஒரு ayat எழுதணுமா? 6 மார்க் கொடுக்க வச்ச மாட்டேன். 3 எழுதணும். அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. Kemudian anda dikendaki supaya membina satu ayat anda sendiri daripada setiap perkataan. Ada மறந்துட்டீங்களா? setiap perkataan. ஆமா டீச்சர். setiapனா என்ன? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆயட் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க நான் கேட்கறதுக்கு என்னன்னாக்கா 3 kata terbitan. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட அவங்க கேட்கல. என்ன கத்துவா வேணும்னு கேட்கல. சோ பொதுவா கேட்டிருக்கிறாங்க. அப்ப எந்த வார்த்தை வேணும்னாலும் நீங்க எடுக்கலாம். ஆனால் அவங்க குறிப்பிட்டு கேட்டாங்கனாக்கா கத்து நம்ம திருபித்தான் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நீங்க கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா இம்புகான் இருக்கணும். இம்புகான் போட்டு அது வந்து கத்து நம்மவா இருக்கணும். ஓகே, ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். இந்த புக்ல இல்லாதது. சூரி என்ன கத்து? kerja டீச்சர். kata kerja. kata kerja. இப்ப இம்புகான் பெண் dengan an போடுறேன். என்னவா மாறும்? kata nama. பெண்ணும் அன்னும் போட்டா என்ன மாறும்? அந்த சூரி வந்து என்னவா வரும் எழுத்து? pencurian. பெஞ்சூரியானா? pencurikan தானே சார்? பெஞ்சூரிக்கானா? என்ன பெஞ்சூரியான். டீச்சர்? பெஞ்சூரியான் ஏன் வருது பாருங்க பின்னால பெஞ்சூரியான். ஓகே, அது வந்து கத்து நாம. கத்து நாம. பெஞ்சூரி மட்டும் போட்டாலும் கத்து நாம. புரியுதா? சில இடங்களை வந்து நீங்க பாக்கணும். அது வந்து கத்து நம்மவா மாறுதா இல்லையா அப்படின்னு. அப்ப எது கத்து நம்மவா மாறுதோ அதை மட்டும் தான் நீங்க எடுக்கணும். ஓகேவா? அதுல வந்து மஞ்சூரி அப்படின்னு போட்டா அது மசேலகி கக்கால் கத்து kerja. அப்ப வந்து அங்க என்னவா கேக்குவாங்கன்னாங்க 3 kata kerja terbitan. சோ கத்த kerjaனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா செயல். சோ கத்த kerja terbitanனாக்கா
அதுல அந்த கத்த கிரிஜில வந்து கண்டிப்பா இம்புகான் இருக்கணும். ஓகேவா? புரியுதா? ஓகே டீச்சர். ஓகே சரி. இப்ப நம்ம பாக்குறது நம்ம மூணே டீச்சர் மூணைக்கு நான் பார்ப்போம். சரி. டீச்சர் நான் வந்து யா கேட்கணும். சரி நிரஞ்சனி கேளுங்க சொல்லுங்க. டீச்சர் இப்போ நம்ம அந்த வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு மார்க்கா இருக்கா? விளங்கலமா சொல்லுங்க சத்தமா. இப்போ அந்த வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம்ல அந்த காத்து, ம்ஹும். அதுக்கு மார்க்கா இருக்கா? இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளவு? 3 தானே? ஆமா. ஆனா மார்க்ஸ் எத்தனை இருக்கு? 6. 6 இருக்கு. அப்ப நீங்க எடுத்து என்ன செய்யணும்? எழுதணும். அந்த கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த 3? வினாயன். அந்த 3 வந்து நீங்க கீழ வந்து அந்த ஆன்சர் ஷீட்ல வந்து எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கு. தென் அப்புறம் பீனா ஆட் பண்ணா அதுக்கு 1 மார்க். ஆமா. அப்புறம் பீனா ஆட் பண்ணும்போது இன்னொரு மார்க்ஸ். சோ ஒவ்வொன்னுக்கும் 2 2 கிடைக்கும் அப்புறம். ஓகே விளங்குதா? டீச்சர், தேங்க் யூ. ஓகே சரி. இப்ப நீங்க கொடுத்த ஆயட் யாராச்சும் ஒரு ஆள் படிங்க. அதுல இருந்து ஒண்ணு தேர்ந்தெடுங்க சீக்கிரம். Teacher, memudahkan. ஓகே வீரமா சொல்லுங்க. Teacher, உங்களோட ஆன்சர் படிங்க. murid-murid mesti membuat latihan untuk memudahkan pemahaman mereka. ஓகே அதுக்கு முன்ன வீரமா நீங்க உங்களுடைய கத்து என்ன கத்துன்னு கொடுக்கலையே. Oh, memudahkan. memudahkan. ஓகே இப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்கா 1 போட்டுட்டு memudahkan போட்டுட்டு ஓகே இப்ப நான் chatல நான் டைப் பண்றேன். நீங்க அத சொல்லுங்க அதோட ஆன்சரை. Answer ayat tersebut கேக்குறீங்களா இல்ல அது என்ன கத்து இதுன்னு கேக்குறீங்களா? memudahkan வந்து ஆயட் பண்ணி எழுதுனீங்கல ஆயட் பண்ணி ஆயட்டா எழுதுனீங்கல. ஆமா. ஓகே அது கொடுங்க எனக்கு. Okey, murid-murid mesti membuat latihan untuk memudahkan pemahaman mereka. ஓகே murid-murid mesti Membuat membuat latihan untuk memudahkan pemahaman mereka. இப்ப நான் அனுப்பியிருக்கேன் பாத்தீங்களா? வீரம்மா கொடுத்த ஆன்சர் அது. அப்ப இங்க எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கும்? இங்க 2 மார்க்ஸ் டீச்சர். எஸ் 2 மார்க்ஸ். எதுக்கு 2 மார்க்ஸ் வரும்னாக்கா memudahkan எழுதி சினாராய்க்கன் பண்ணிருக்காங்க. நீங்க அரஹான்ல பாருங்க. அரஹான்ல வந்து சினாராய்க்கன் சொல்லிருக்காங்களா? ஆமா டீச்சர். இருக்கா இல்லையா? சினாராய்க்கன் அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? ரொம்ப முக்கியம். சினாராய்க்கன்னாக்கா நீங்க அத வந்து எழுதணும். இந்த மாதிரியும் நீங்க கொடுக்கலாம். இப்ப நான் கொடுத்தது வந்து ஒரு சாம்பிள். அந்த இது எழுதிட்டு memudahkan போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடைய ஆயட் இப்படியோ நீங்க எழுதலாம். இல்லனாக்கா ஓகே 1 memudahkan. இரண்டாவது என்னது சொல்லுங்க? pendidikan. Pendidikan. ஓகே pendidikan. Sekarang pengajaran. ஓகே pengajaran. இந்த மாதிரி நீங்க 3யும் சினாராய்க்கன் பண்ணலாம். ஓகே memudahkan, pendidikan, pengajarannya சினாராய்க்கன் பண்ணிட்டு கீழே அதுக்கு கீழே வந்து திரும்பவும் 1 போட்டுட்டு memudahkanனா என்ன? அது ஒரு ஆயட். அதோட ஆயட் இந்த மாதிரி நீங்க எழுதணும். அப்போ ப்ராசஸ் அதுவும் முடியும். ஓகே memudahkan போட்டுட்டு அதோட ஆயட் எழுதணும். விளங்குதா? ஸோ கண்டிப்பா இந்த மேல வந்து 3 இருக்கும். memudahkan, pendidikan, pengajaranக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைச்சிரும். ஓகே 3 மார்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆயட் எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு 3 மார்க்ஸ் இருக்கும். ஓகே வெரி குட் வீரம்மா உங்களுடைய ஆன்சர் சரியே. ஓகே அதோட ஆயட் சரி. ஓகே வேற யார் ட்ரை பண்ண போறா? 3 கேட்டிருக்கிறாங்க. 1 தான் பதில் கொடுத்திருக்கீங்க. மற்ற மாணவர்கள் டீச்சர் நான் சொல்றேன். ஓகே சொல்லுங்க சரா. Kepentingan anak-anak mestilah diajar kepentingan menabung sejak kecil lagi. கொஞ்சம் சத்தமா படிங்க சரா. டீச்சர் படிங்க சத்தமா.
Kepentingan. Anak-anak mestilah diajar kepentingan menabung sejak kecil lagi. Very good. Kanak-kanak perlu diajar tentang kepentingan menabung sejak kecil lagi. Very good. இப்ப நீங்க கொடுக்குற ஆயாட்லயே தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு. இப்ப சொல்லுங்க, கஷ்டமாவா இருக்கு பிஎம்ஏ? கஷ்டமாவா இருக்கு? ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் ஓகே டீச்சர். ஓகே தானே? சொன்னாங்க தானே? ஓகே, மூன்றாவது யார் சொல்ல போறா? மூன்றாவது ஆன்சர். டக்கு டக்குன்னு போலாம் வாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே லத்திஹான் தான் செய்ய போறோம். லத்திஹான் செஞ்சு அதோட பின்சாங் பண்ண போறோம். Teacher, pendidikan try பண்ணா. ஓகே, pendidikan சொல்லுங்க. Ibu bapa perlu memberikan pendidikan agama untuk anak-anaknya. ஓகே, இந்த இடத்துல வந்து pendidikan agama அப்படின்ற வராது. didikan agama-ன்னு வரணும். Oh, didikan agama. Didikan agama. didikan agama. அப்ப இந்த வார்த்தை இந்த ஆயாட்டு வந்து முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து pendidikan எழுதியிருக்கிறோம், didikan எழுதலையே. ஓகேவா? அகாம வந்து pendidikan agama இல்ல, didikan agama. அதாவது கல்வி சமயம் சார்ந்த கல்வி நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா அரவிந்த், ட்ரை பண்ணுங்க. வேற மற்ற மாணவர்கள்? டீச்சர் penggunaan சொல்லலாமா? விளங்கல. penggunaan. ஓகே சொல்லுங்க. Penggunaan air sangat penting dalam kalangan masyarakat. Penggunaan air yang bagaimana? Yang cermat அப்படின்னு கொஞ்சம் போட்டுக்கோங்க. penggunaan air yang cermat. அதாவது எப்படி நம்ம தண்ணியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியம். சிக்கனமா நம்ம தண்ணியை பயன்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட். சரி டீச்சர், இப்ப புரியுதா உங்களுக்கு? டீச்சர், நான் pendidikan திரும்பி ட்ரை பண்ணிட்டா. சொல்லுங்க. Murid-murid perlu mengambil serius tentang pendidikan. Boleh. Murid-murid perlu mengambil serius tentang kepentingan pendidikan dalam kehidupan mereka. அப்படியும் போடலாம். ஓகே ஓகே சரி, வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல, அடுத்ததுக்கு போலாமா? ரெண்டாவது கேள்வி. Okey, berdasarkan petikan di bawah, kenal pasti dan tulis pola ayat yang lengkap bagi 6 ayat yang anda pilih seperti yang berikut. Okey, pola ayatனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? Kan சொல்லி கொடுத்த விஷயம். Kata adjektif, kata kerja. திரும்ப சொல்லுங்க. Frasa nama. Kata adjektif, frasa nama, frasa adjektif. அது எப்படி சொல்லுவீங்க? அந்த போலா ayat எப்படி சொல்லுவீங்க? FN plus FA. அது எப்படி கரெக்டா சொல்லுங்க? Frasa nama campur frasa kerja. Frasa nama tambah Frasa adjektif. சத்தமா பேசுங்க. Frasa adjektif cik. FN plus FA. Okey, FN tambah FN tambah FK, FN tambah FA, FN tambah FS. 4 இருக்கு. ஓகேவா? சரி, நீங்க என்ன செய்யணும்னாக்கா இங்க வந்து அவங்க அந்த petikan கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த ஆயாட்டு வேணாலும் எடுக்கலாம். அந்த ஆயாட்டை நீங்க எழுதணும். அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க சாம்பிள. மேல வந்து ஆயாட்டு எழுதணும். அதுக்கு கீழே என்ன போலா அப்படின்னு எழுதணும். அது என்ன போலா ஆயாட் அப்படின்னு. ஓகே, நம்ம முதல் யார் ட்ரை பண்ண போறா? யார் ட்ரை பண்ண போறா? என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? டீச்சர், இது ஒண்ணு செய்யல டீச்சர். என்ன செய்யலையா? Yes, Vignesh.
FN plus Frasa FS. nama ஓகே FN தம்பா FS ஓகே இருங்க த்ரிஷா. என்ன விக்னேஷ் சொல்லுங்க. frasa nama campur frasa sendi nama. எனக்கு வேணுங்களே விக்னேஷ் கொஞ்சம் சத்தமா படிங்க. Frasa nama campur frasa sendi nama. ஓகே அது எந்த ஆயாட்? நீங்க நிறைய இருக்கு ஆயாட். எந்த ஆயாட் கொடுக்குறீங்க? Modal ayat dulu. அப்ப அந்த ஆயாட்டை படிங்க. விக்னேஷ் படிங்க ஐயா அந்த ஆயாட்டை. Istilah kutu sering menimbulkan salah faham oleh kebanyakan orang. ஓகே istilah kutu sering menimbulkan salah faham oleh kebanyakan orang. அது என்ன frasa? Frasa nama campur frasa kerja. frasa nama tambah frasa kerja. ஓகே ஏன் அது kerjவா நினைக்கிறீங்க? Menimbulkan இருக்கு. Menimbulkan. Menimbulkan. sering menimbulkan என்ற வார்த்தை வருது பாத்தீங்களா? ஓகே நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்க பென்சில் எடுத்துக்கோங்க. இஸ்திலா கூட்டு அது கூட்டு பிடிப்பு வந்துருமா? அதுதான் கூட்டு அப்படின்றாங்க. அது வந்து சப்ஜெக்ட். ஸோ ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஓகே ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. இஸ்திலா கூட்டு அப்படின்றது வந்து அது வந்து சப்ஜெக்ட். sering menimbulkan salah faham oleh kebanyakan orang அது வந்து predicate. ஓகே அந்த predicate ஆகி அந்த predicateல வர முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தையும் நீங்க பார்க்கணும். முதல் எழுத்து வந்து seringனு வருது. ஓகே sering apa? sering menimbulkan. அப்ப menimbulkan என்ன அர்த்தம்? உருவாகுது. அது ஒரு செயல். அப்ப அது என்ன வருது? kata kerja. சோ kata kerja இருக்கிறதுனால frasa kerja. எனக்குதான் predicate வந்து predicate subject எழுதணும். subject வந்து frasa nama. frasa nama tambah frasa kerja. ஓகே வெரி குட் விக்னேஷ். த்ரிஷா நீங்க கொடுத்த ஆன்சர் என்ன சொல்லுங்க? டீச்சர் த்ரிஷா ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. ரெண்டாவது ஆன்சர் கொடுத்தேன். சொல்லுங்க த்ரிஷா. FN plus FS. FN tambah FN. நீங்க ஆயாட் எந்த ஆயாட் கொடுக்கலையே? எந்த ஆயாட்? FS. எந்த ஆயாட்? நீங்க ஆயாட் கொடுத்தாதான் நான் அது என்ன ஆன்சர் கொடுக்க முடியும். இல்லைங்க டீச்சர். Kutu ialah sejenis serangga tetapi kutu bukan pepija kubang ataupun sengit. ஓகே இந்த வந்து கூட்டு பிடிக்கிறது இல்ல இந்த இடத்துல. இதுல வந்து நம்ம தலையில இருக்கிற என்னது பேனு. ஓகே இஸ்திலா குத்து பேனுனாக்கா குத்துனுவோம். கூட்டுனாக்கா நம்ம வந்து கூத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே இங்க வந்து பேனுக்குள்ள அர்த்தத்தை இங்க கொடுக்குறாங்க. பேனை பத்தி பேசுறாங்க. Kutu ialah sejenis serangga tetapi kutu bukan pepijat, kumbang ataupun sengkenit. Okay, அந்த ஆயாருக்கு கொடுக்குறீங்க த்ரிஷா. நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க பாப்போம்? FN tambah FS. FN tambah FS. ஓகே அதுக்கு காரணம் கொடுங்க. Tetapi இருக்கிறதுனால. tetapi. ஓகே அப்ப tetapiயை தான் நீங்க predicate-ஆ பாக்குறீங்க. சரியா? ஓகே அப்ப உங்களுடைய சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் உள்ளது. படிங்க. மா உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஒரு ஆயாட்ல வந்து ரெண்டு இருக்கும். சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கணும், ப்ரெடிகேட் ஒண்ணு இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்கா ஒரு ஆயாட்டை வந்து நீங்க ரெண்டா பிரிக்கணும். எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட்னு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான்
அந்த ப்ரெடிகேட்டை பார்த்து தான் நீங்க போலா அயாட்டை தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப நீங்க கொடுத்த அயாட் வந்து ஏன் ஃப்ராசா சென்டினாமுனாக்கா தத்தாப்பி என்ற வார்த்தை வந்ததுனால அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தத்தாப்பினாக்கா கண்டிப்பா அது ப்ரெடிகேட்டா தான் மாறும். அப்ப உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து மினுக்க இருக்கு. தத்தாப்பிக்கு மினுக்க இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்ட்னு சொல்றீங்க. அதுதான் படிக்க சொல்றேன். Okey, sebenarnya saya படிக்கிறேன். Kutu ialah sejenis serangga. ஓகே, குத்து எல்லா செஜினிஸ் ரங்கு அது வந்து சப்ஜெக்ட். betul kan Trisha? Ya cikgu. ஓகே, tetapi kutu bukan pepijat, kumbang ataupun sengkenit. அது வந்து predicate சொல்றீங்க. சரியா த்ரிஷா? ஆமா டீச்சர். ஓகே சரி. யாரு வந்து த்ரிஷா மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கீங்க அந்த ஆன்சரை எனக்கு பதில் சொல்லுங்க. யாரு அந்த சப்ஜெக்ட் வந்து த்ரிஷா மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. நான் எல்லாரும் கேட்பேன் இன்னைக்கு. இப்ப பானுப்பிரியா, ஓகே வீரமா கை தூக்கி இருக்காங்க. ஓகே உங்க ஆன்சர் கொடுங்க. நீங்களும் த்ரிஷா மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஷரண்யா, FN கொடுத்தேன் டீச்சர். நீங்க FN கொடுத்துருக்கீங்களா? ஆமா டீச்சர். நான் கேட்டது வந்து இப்ப த்ரிஷா மாதிரியே கொடுத்தவங்க, அதாவது சப்ஜெக்ட் வந்து குத்து எல்லா செஜினிஸ் ரங்கு அப்படின்னு பிரிச்சவங்க கை தூக்குங்கன்னு சொன்னேன். யாரும் இல்ல. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா குத்து எல்லா செஜினிஸ் ரங்கு. ஓகே த்ரிஷா, இப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வைங்க, ஒரு தித்தே வைங்க, ஒரு நொக்தா வைங்க. குத்து எல்லா செஜினிஸ் ரங்கு தித்தே, ஒரு நொக்டா வச்சுட்டீங்க, ஒரு புள்ளி வச்சுட்டீங்க. ஓகே, இப்ப அது வந்து ஆயாட்டா மாற முடியுமா மாறாதா? த்ரிஷா உங்க மைக்கு திறங்க, உங்க மைக் திறந்து எனக்கு பதில் சொல்லுங்க. மாற குத்து எல்லாம் செஜினே செய்றாங்க. அத வந்து இப்ப நொக்டா வச்சுட்டா அது வந்து ஆயாட்டா மாறலாமா மாற முடியாதா? அது ஒரு ஆயாட்ல சொல்லுங்க. முடியும் டீச்சர். முடியும். வெரி குட். அப்ப முடியும்னாக்கா அந்த இடத்துல ஒரு ஆயாட்னாக்கா எத்தனை இருக்கணும்? என்ன விஷயம் இருக்கணும்னு சொன்னேன் ஒரு ஆயாட்டுக்குள்ள? ஒரு ஆயாட்ல வந்து ரெண்டு விஷயம், சப்ஜெக்ட் இருக்கணும், அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா குத்து எல்லாம் செஞ்சுனே செய்றாங்க. அதுல வந்து நொக்தா விற்க முடியுது. நொக்தா விற்க முடிஞ்சிச்சுனாக்கா அந்த அந்த இது வந்து ஆயாட்டா மாறிடுச்சு. அப்ப ரெண்டு விஷயமும் அதுல இருக்கும், சப்ஜெக்டும் இருக்கும், ப்ரெடிகேட்டும் இருக்கும். அப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி குத்து எல்லாம் செஞ்சுனே செய்றாங்க வந்து சப்ஜெக்ட் மட்டும் தானே சொன்னீங்க. அது சரி, அது வந்து தப்பு அப்படின்னா. இதுதான் டெக்னிக். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுடைய ஆன்சரை. நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்னாக்கா நீங்க ஒரு தித்தை வச்சு பாருங்க, நொக்டா வச்சு பாருங்க. ஒரு ஆயாட்டா மாற முடிஞ்சிச்சுனாக்கா அப்ப அந்த இடத்துல வந்து ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம், சப்ஜெக்டும் இருக்கு, ப்ரெடிகேட்டும் இருக்கு. அப்ப அதை நம்ம மாத்தணும். ஓகே, இப்ப சொல்லுங்க வீரமா, இப்ப நீங்க சொல்லுங்க எது சப்ஜெக்ட் எது ப்ரெடிகேட்? அந்த கேள்வி இல்ல டீச்சர். குத்து அந்த ஆயாட்டு தான். ஓகே, குத்து வந்து சப்ஜெக்ட். ஓகே, ப்ரெடிகேட் sejenis serangga. அவ்வளவுதானா? இல்ல டீச்சர், அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணல டீச்சர். நானு ஃபுல்லா படிக்கணும். ialah sejenis serangga tetapi kutu bukan pepijat, kumbang ataupun sengkenit. அது எல்லாமே predicate. ஓகேவா?